என்ன சொல்றதுன்னு தெரியல, ரொம்ப வருத்தமா இருக்கு. பாக்யராஜ் சார்ட்ட நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்துட்டு அங்கிருந்து வெளியில போனதுக்கு அப்புறமேல வி சேகர் வந்து டைரக்டர் ஒர்க் பண்ண வந்தாரு. எனக்கு என்னன்னா, டைரக்டர் ஆகிறத விட பாக்யராஜ் சார்ட்ட யாரு அந்த அசோசியேட் டைரக்டர் யார் இருக்காங்க அப்படிங்கிறது மேலதான் எனக்கு ஒரு பயங்கர பொறாமை இருந்த ஒரு நேரம். அப்பதான் வி சேகர் உள்ள நுழைஞ்சு, அவர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரியே இருக்க மாட்டார், ஸ்கூல் வாத்தியார் மாதிரி இருப்பார். அது அரசியல் ஆகட்டும், சினிமாவாகட்டும், எதுவாக இருந்தாலும் ஒரு பயங்கர தெளிந்த ஞானம். அப்புறம் அவரும் பெரியாரும் காந்தி மண்டபத்தில் பேசிட்டே இருந்த மாதிரி தான் நம்மகிட்ட பேசுவார். பெரியார் என்ன சொன்னாருங்கிறத ஏதோ படிச்சு நம்மகிட்ட சொல்ற மாதிரி சொல்ல மாட்டாரு. அவரு தனிப்பட்ட முறையில் பெரியாருக்கு ஃபோன் பண்ணி சொன்ன மாதிரி தான் நம்மகிட்ட அந்த தகவல்களை சொல்வார். அந்த மாதிரி ஒரு பயங்கர நாலேஜ். அவருடைய படங்கள் எல்லாமே ரொம்ப தனித்துவமாக இருக்கும், ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி. என்னுடைய படங்களுக்கும் அவருடைய படங்களுக்கும் நாங்கள் 2 பேரும் கலந்து உட்காந்து பேசும்போது அப்படியே அதுக்கு ஒரு பயங்கர கான்ட்ராஸ்ட். நான் பண்ற படங்களுக்கும் அவர் பண்ற படங்களுக்கும். பட் எங்களுக்குள்ள ஒரு நல்ல நட்பு. நான் நிறைய பேசுவேனே தவிர அவரை சந்திக்கும் போதெல்லாம் நான் ரொம்ப குறைவா பேசுவேன், அவர் நிறைய பேசுவார். அவரை பேச வச்சு பார்த்துட்டு இருக்கோம். இந்த செய்தி ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவருடைய குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபம்.